முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முதல் உத்தரவு இன்றைக்கி முட்டு சந்தில் நின்று காலாவதி ஆயிடுச்சு. காரணம் அவர் போட்ட உத்தரவை அவரே ரத்து பண்ணிட்டார். மீசை வச்சா சங்கு ஊதுறவர், மீசை எடுத்துட்டா அவர் சங்கி, அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு, ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதாவது கேட்டால் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. பொதுவாகவே இந்த சாலையில் ஜோதிடம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ஜோதிடம் பார்த்த அந்த ஃபோட்டோ இருக்கும், கமலஹாசனுக்கு ஜோதிடம் பார்த்த அந்த ஃபோட்டோ இருக்கும், எம்ஜிஆருடைய ஜோதிடம் பார்த்த ஃபோட்டோ இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா அடிப்படையிலே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விமனைசர், அதாவது பெண் பித்தர். நான் சொல்லலை, என்னை இழுத்து விட்டுற போகிறீங்க, நான் சொல்லலை. அவருடைய இரண்டாவது மனைவி சுமதி ஸ்ரீன்றவங்க ஒரு புகார் தராங்க. என்னென்னா இந்த ஆள் ஒரு பெண் பித்தர். எப்படின்னா இவருக்கு முதல் மனைவி ஆனந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆனந்திக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கை ஒருத்தர் இருக்கிறாங்க. நான் ஜெயலலிதாவுக்கே நான் கணித்தவன், ஜாதகத்தை கணித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதாவை ஜாதகத்தை கணித்திங்கன்னா இந்த அப்போலோவில் அவங்க எவ்வளோ அவசரப்பட்டாங்க, அதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ அந்த ரத்தன் பண்ணிட்டு எவனாவது இருந்துட்டு போட்டாங்க, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறாங்க. இந்த மக்கள் குறிப்பிட்ட ஒரு சதவீத மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. மீதியெல்லாம் ஃபேக்கு, இவிஎம்மில் ஏதோ நடந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர் அவர், இன்றைக்கி அவருக்கு கையெழுத்துக்கு பவர் இருக்குது. அப்போ ஒரு உத்தரவு போடும்போது இவன் யார், என்ன, இவனுடைய பின்னணி என்ன, முன்னணி இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா. இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கே கண்ணை மண்ணை தூவிட்டு ஒரு ஃப்ராடு பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரி பதவியை பெற பார்க்குறான். ஒரு ஃப்ராடு கன்ஃபார்மாக தெரியுது, ஒரு பெண் பித்தன், ஒரு ஃப்ராடு, எல்லாமே தெரிய வருது. பேரை ரத்தன் பண்டிட்டுன்னு பேரை மாற்றிட்டு இருக்கான். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முதல் உத்தரவே முட்டு சந்தில் நிற்குது. எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முதல் உத்தரவு இன்றைக்கி முட்டு சந்தில் நின்று காலாவதி ஆயிடுச்சு. காரணம் அவர் போட்ட உத்தரவை அவரே ரத்து பண்ணிட்டார். அது என்ன உத்தரவு பரவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோதிட சிகாமணி ரத்தன் சொன்னால் நீங்கள் ரத்தன் டாட்டா நினச்சிட போகிறீங்க. ரத்தன் பண்டிட் அப்படி என்கின்ற நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போலாம் இந்த மாதிரி ஃபேமஸான பேர் வச்சுனா தான் மதிப்பு மரியாதை கிடைக்குது. பண்டிட்டு, இது பண்டிட் ஜி, அந்த மாதிரி ஜின்ற மாதிரி, இல்லை பண்டிட்ன்ற மாதிரி, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட ஒரு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த பேர் எடுபடும் இல்லையா. அப்படி தான் இது இருக்குது. இப்போது இந்த ரத்தன் பண்டிட்டுன்றவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளபடியே ஆதாரத்தோடு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. இந்த ரத்தன் பண்டிட்டுன்றவர் பேர் வெற்றிவேல். பாருங்கள், வெற்றிவேல் என்பது எவ்வளோ அழகான பேர். அந்த பேரை மாற்றி ரத்தன் பண்டிட்னு வச்சா என்ன ஆதாயம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வெற்றிவேல்ன்றது அழகான பேர், அதுவும் முருகனுக்குரிய பேர். வெற்றி பேர்லேயே வெற்றிவேல். அந்த வெற்றிவேலை கொண்டு எப்படி பேரை மாற்றி ரத்தன் பண்டிட்னு வச்சு, எதுக்காக இந்த பேரை மாற்றுறாங்கன்னு சொன்னால் அப்போ தான் சில இடங்களில் ரீச் ஆக முடியும். இப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது. என்னென்னா அது ஒரு பிராண்ட் நேம். பண்டிட்ன்றது ஒரு பிராண்ட். ரத்தன் பண்டிட், ரத்தன் பண்டிட், ரத்தன் பண்ணா ஓ அவர் நார்த்தாக இருப்பாரோ, ஓ அவர் இங்கே இருப்பாரோ. ஸோ இப்படிலாம் சொன்னால் தான், இந்த பேரை வச்சா தான் அந்த ஒரு பிராண்டு பேர், பிராண்டுக்காக வைக்கிறது ரத்தன் பண்டிட். இன்னொரு பிராண்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இதை சொல்லுறதா, மீசை வச்சா ஒரு காலத்தில் மீசையை சுருட்டி வச்சா, இன்னும் சொன்னால் மீசை பெருசாக வச்சா அது பிராண்டு ஒரு பீரியடில். இப்போ அப்படி கிடையாதுங்க. மீசையை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், வழன்னு ஷேவ் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு பிராண்டு. இது அப்படி ஒரு பிராண்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓ இவர் சங்கியாக இருப்பாரோ, மீசை வச்சா சங்கு ஊதுறவர், மீசை எடுத்துட்டா அவர் சங்கி, அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு, ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதாவது கேட்டால் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ எப்படி மாண்புமிகு அமைச்சர் இப்போது புஷியானந்த் இருக்கார் இல்லையா, அவர் கூட பார்த்திங்கன்னா பேர் முனுசாமி தான்.
ஆனால் ஒரு பிராண்டு வேணும்ல, ஸ்டைலாக வேணும்ல, ஸ்டைலிஷாக இருக்கணும் பேர். அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, பேரை அவரே மாற்றிட்டார். அந்த முனுசாமின்ற பேரை வந்து புஷியானதுன்னு மாற்றிட்டார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு கவலைலாம் கேட்டால் நம்ம முதலமைச்சரை பற்றி தான் கவலை. என்னென்னா, ஒரு பதவிக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவ்வளோ சரியாக தேர்வு செய்த விஜய் அவர்கள், எனக்கு உள்ளபடியே நான் சொல்கிறேன், ஒரு வியூக அமைப்பாளராக மிக சரியான நபர், ஒரு என்ன சொல்ற வலிமையான ஒரு வியூக அமைப்பாளரை வந்து தேடி கொண்டு வந்த பிரசாந்த் கிஷோரே வேணான்னு தூக்கி போட்டவர். பிரசாந்த் கிஷோர் யார்? இன்றைக்கி வியூக அமைப்பாளர் 10 பேரில் ஒருத்தர், 10 பேரில் முதன்மை நபர். அந்த 10 பேர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி கிடையாது. 11, 12 அப்படி தான், 10 பேர் கிடையாது. இந்தியாவில் இருக்க டாப் 10ல் வந்து ஜான் ஆரோக்கியசாமி கிடையாது. இன்றைக்கி டாப் 1ல் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அநேகமாக. காரணம், அவ்வளோ வலிமையான ஒரு வியூக அமைப்பாளரை கொண்டு வந்த விஜய் அவர்கள் எப்படி இப்படி ஏமாறுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. எதனால் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை வந்து வாபஸ் பண்ணுறதோட காரணம் யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பரவலாக தெரியும். என்னென்னு கேட்டால், ஒரு தனிப்பட்ட ஜோதிடரை எப்படிங்க வந்து அரசு பதவிக்கு கொண்டு வர முடியும், அதனால தான் இது ரத்து பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? கிடையாது. அது ஒரு காரணம். அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செய்திகள் அதற்கு பிறகு வந்திருக்கு. இப்போ 10ஓட 11 வந்து பல பேர் ஊடகங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பொருட்டு கிடையாதுங்க. நேற்றுக்கு எங்கேயோ இருந்தாங்க, இன்றைக்கி வந்து டிவிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. எங்கேயோ இருந்த லேலமணி, எங்கேயோ இருந்த வந்து பல ஊடகங்களை பேசக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மதிவான இந்த இவங்கெல்லாம் இங்கே ஃபெலிக்ஸாவது தெரியும், இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, எங்கேயோ இருந்தாங்க. ஆனால் டிவிக்கு ஆதரவாக பேசணுன்னு ஒரு லைம் லைட் வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்கள் ஒரு பொறுப்புக்கு கொண்டு வரீங்கன்னா குறைஞ்சபட்சம் இவருடைய பின்னணி என்னன்னு பார்த்துடணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொறுப்புக்கு வந்து அவரை கொண்டு வந்து கொடுக்கணும். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிடர்கள் பார்த்துருக்கலாம். நான் யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டால், பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஜோதிடர்கள்கிட்டயே வந்து ஒரு அது நல்ல பழக்கம்னு சொல்கிறதா கெட்ட பழக்கம் சொல்கிறதான்னு தெரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுவாகவே இந்த சாலையில் ஜோதிடம் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ரஜினிக்கு வந்து ஜோதிடம் பார்த்த அந்த ஃபோட்டோ இருக்கும், கமலஹாசனுக்கு வந்து ஜோதிடம் பார்த்த அந்த ஃபோட்டோ இருக்கும், எம்ஜிஆருடைய வந்து ஜோதிடம் பார்த்த ஃபோட்டோ இருக்கும். இப்படி பல பிரபலங்களுடைய ஃபோட்டோக்கள், நடிகர்கள், பிரபலங்கள் இவங்களோடலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையில் வந்து ரோட்டில், சரிப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் நீங்கள் ஜோதிடம் பார்த்தீங்களே, ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு ரோட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் ஜோதிட சிகாமணிகள் பல பேரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகர்கள், அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த நபர். யாருன்னா, இந்த ரத்தன் பண்டிட் என்கின்ற வேல் முருகன். என்னென்னா, அவர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கிறார், எப்படியோ உள்ள நுழைஞ்சி அவருடைய கடந்த கால வாழ்க்கைலாம் ரொம்ப தாறுமாறாக இருக்குங்க. அதை ஒரு லைனில் வேணால் சொல்லிடுறேன். இந்த ஊடகத்தில் நான் இந்த காணொலியில் நான் பதிவேற்றம் பண்ணுறேன், நீங்கள் படிச்சுக்கலாம். அது பிரபலமான வார இதழ்களில் செய்தியாக வந்திருக்கு, விகடன் போன்ற வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விமனைசர், அதாவது பெண் பித்தர். நான் சொல்லலை, என்னை இழுத்து விட்டுற போகிறீங்க, நான் சொல்லலை. அவருடைய 2வது மனைவி சுமதி ஸ்ரீன்றவங்க ஒரு புகார் தராங்க. என்னென்னா, இந்த ஆள் வந்து ஒரு பெண் பித்தர். எப்படின்னா, இவருக்கு முதல் மனைவி ஆனந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆனந்திக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கை ஒருத்தர் இருக்கிறாங்க, வீட்டு வேலைக்கு வந்த தங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படி கமாய் பண்ணிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு கொலையாக கூட இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இவ்வளோ வேலை செய்யும் போது அந்த 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 கோந்து இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி கேட்டால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது வந்து அன்றைக்கி வந்து விசாரணைகள் செய்யப்பட்டிருக்கு, அந்த தற்கொலை நின்று முடிவாயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதில் கைது செய்யப்பட்டு சிறையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சுமதி ஸ்ரீன்றவரை 2வதாக திருமணம் பண்ணியிருக்கிறாரு. 2வது இவங்களை திருமணம் பண்ண பிறகு மறுபடியும் அந்த மச்சினியா ராஜலட்சுமியோட மீண்டும் அவர் வந்து அவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டு வந்து இவரு கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய செய்திகள் போய் தாறுமாறாக இருக்குங்க அந்த ரத்தன் பண்டிட்டோட வாழ்க்கை. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி இதை வந்து மிஸ் பண்ணார் விஜய்னே எனக்கு தெரியல.
ஒரு ஒரு முதலமைச்சராக பதவியேற்று ஒரு முதல் முறையாக நீங்கள் வந்து பதவியேற்று எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி அவர் பேரை கெடுத்துக்கிறது சரி, அதுதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. எப்படி வந்து ஜெயலலிதாவோட இவர் ரீச் ஆனார், இதை வச்சு தான் இவங்ககிட்ட நுழைஞ்சிருக்காரு நான் நினைக்கிறேன். யார் இந்த ரத்தன் பண்ணிட்டு எப்படி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாருன்னா, நான் ஜெயலலிதாவுக்கே வந்து நான் கணித்தவன், ஜாதகத்தை கணித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதாவை ஜாதகத்தை கணித்திங்கன்னா இந்த அப்போலோவில் அவங்க எவ்வளோ வந்து அவசரப்பட்டாங்க, அதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வந்தால் இப்போ நம்மளை என்ன சொல்லுவானுங்க, நீ இப்படி தான் ஜோசியத்துக்கெல்லாம் நீ எதிரானவன்னுவாங்க. ஜெயலலிதாவுக்கே ஜோதிடத்தை கணித்தவன்னா, எதிர்காலத்தை கணித்தவன்னா, அம்மா அப்போலோவில் உங்களுக்கு இந்த மாதிரி நிலமெல்லாம் ஏற்பட போது முன்னாடியே சொல்லியிருக்கூடாதா? சரி, ரைட், ஓகே. அது வந்து ஜெயலலிதாவுக்கே இவர் ஜோதிடம் பார்த்தாரு அப்படிங்கும்போது அந்த நெருக்கத்தின் காரணமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிமுகவில் ஒரு முக்கிய ஒரு புள்ளியாகவும் இவர் பார்க்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு சசிகலாவுடைய உறவினரான ராவணன் என்பவரோட இவருக்கு கருத்து வேற்றுமை வந்திருக்கு. பல கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் என்னை கேட்டு மிரட்டுகிறார். யார்? ராவணன் வந்து இவரோட வந்து பல கோடிகள் கேட்டு மிரட்டுகிறார், 100 கோடி கேட்டு மிரட்டுறாரு, அப்படி இப்படி நிறைய 400 கோடி கேட்டு மிரட்டுறாரு, அப்படி வந்து ஒயிட்டில் கொடுங்க, பிளாக்கில் கொடுங்க, இப்படி நிறைய வந்து புகார்கள் வந்து இவரே கொண்டு போய் கொடுத்துருக்காரு கமிஷன் ஆஃபீஸில். சென்னை கமிஷன் ஆஃபீஸில் இவரே போய் புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரெல்லாம் பதிவு பண்ணி விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் தான் இந்த ரத்தன் பண்டிட் என்பவர் யார் அப்படின்னு தான் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து செய்தியாக வந்திருக்குங்க. இது எல்லாமே விகடனில் வந்து செய்தியாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. அதுதான் ஆதாரம். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அந்த ரத்தன் பண்ணிட்டு எவனாவது இருந்துட்டு போட்டாங்க, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் வந்து நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறாங்க. இந்த மக்கள் குறிப்பிட்ட ஒரு சதவீத மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. மீதியெல்லாம் வந்து ஃபேக்கு, இவிஎம்மில் ஏதோ நடந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர் அவர், இன்றைக்கி அவருக்கு கையெழுத்துக்கு பவர் இருக்குது. அப்போ ஒரு உத்தரவு போடும்போது இவன் யார், என்ன, இவனுடைய பின்னணி என்ன, முன்னணி, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல. இப்படியெல்லாம் வந்து இது இப்போ நேற்றைய தினம் வந்து துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டார். துணை சபாநாயகர் யாருங்கன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கிறத செய்தி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கூட நீங்கள் சொல்லலாம், என்னென்னு கேட்டால் எங்க முன்னாடி ஏதோ இருந்தாருங்க, அது அப்படி ஆயிடுச்சுங்க, இதெல்லாம் எப்படிங்க அவருக்கு தெரியும்? கரெக்ட் தான், இது எப்படி அவருக்கு தெரியும்? இவன் பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சிருந்தது எப்படி இவருக்கு தெரியும்னு கேட்கலாம், அது ரைட். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் பதிவு செய்யும்போது ஒரு 3வது நபர் தொடர்பே இல்லாத எவரையாவது கட்சிக்காரன் நீங்கள் சொல்லிக்கலாம், சரியா? கட்சிக்காரன் முன்னாடி அப்படி தாங்க, முன்ன பின்ன அப்படி தாங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஜோதிடரை நீங்கள் வந்து கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு ஜோதிடர் சொன்னவர், இவரு ஜோதிடம், அவருடைய பின்னாடி வாழ்க்கை என்னன்றது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா பார்த்தா க்ளீனாக ரிப்போர்ட் எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை நான் அதிகாரத்துக்கு கொண்டு வர போகிறேங்க, உங்கள் ரிப்போர்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஒரு உளவுத்துறை அதிகாரி கிட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஜோதிடரை பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இவர் யார், என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லா ரிப்போர்ட்டும் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் வந்து விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நியமனம் பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ விமர்சனம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஃப்ராடுங்க, அந்த ஃப்ராடை கொண்டு வந்து இவர் வந்து அதிகாரத்தை உட்கார வைக்கிறாரு. இது எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று பிழை நடக்கிறது வந்து தடுத்துருக்குறாங்க பாருங்கள் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து. உள்ளபடியே நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து என்ன தடுத்தாங்க, எதுக்காக தடுத்தாங்கன்னா, ஒரு ஜோதிடர் எப்படி வந்து அரசு பதவி வந்து இவர் கொடுக்க முடியும், என்னதான் தனிப்பட்ட அதிகாரம் முதலமைச்சருக்கு இருந்தாலும் கூட இதை எப்படி செய்யலான்னு தான் கேட்டாங்க. இந்த ஜோதிடர் எப்படிப்பட்டவர்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் ஷியாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் வந்து ஷியாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இவருடைய பின்னணிலாம் வந்து அவர் ரொம்ப டீப்பாக நம்ம லெவலுக்கு லோக்கலாக இறங்கல அவர், ஆனால் வந்து ஓரளவுக்கு மேம்போக்காக சொல்கிறாரு, இவர் வந்து சரியான நபர் கிடையாது அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த செய்தி நமக்கு வந்த பிறகு இதை நான் வந்து மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்னா, முதலமைச்சர்களுக்கு இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோப்புகளில் வந்து நீங்கள் ஒரு உத்தரவில் கையெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்து இதோட பின்னணி என்ன, முதல் ஒரு உத்தரவு போடுறீங்க, ஒரு அதிகாரியாக ஒரு ஜோசியக்காரனை கொண்டு வரீங்கன்னா தயவு செய்து ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன், பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாரையுமே நம்பாதீங்க. இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள்னால் உங்களுக்கு எல்லாம் யார் வந்து பின்னாடி இருந்து செயல்படுறாங்களோ அவங்க அத்தனை பேருமே நீங்கள் வந்து முழுமையாக நம்புறதுடைய விளைவு தான் இது. இது ஏதோ நான் வந்து கரிசனப்பட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு வன்மம் கிடையாது, இந்த அரசு மீது வன்மமோ விஜய் அவர்கள் மீது வன்மம் கிடையாது. ஆனாலும் கூட இது நீங்களே இந்த தவறு செய்யும்போது அமைச்சருடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கே வந்து கண்ணை மண்ணை தூவிட்டு ஒரு ஃப்ராடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரி பதவியை பெற பார்க்குறான், ஒரு ஃப்ராடு கன்ஃபார்மாக தெரியுது.
ஒரு பெண் பித்தன், ஒரு ஃப்ராடு எல்லாமே தெரிய வருது. பேரை ரத்தன் பண்டிட்னு பேரை மாற்றிட்டு இருக்கான். ரத்தன் பண்டிட் பேர் வந்து அவன் வேல்முருகன், இயற்பெயர் என்னன்னு கேட்டால் அவன் வேல்முருகன்றவன் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அவனுடைய பயணம் தொடங்கியிருக்கு. கடைசியில் அவன் எங்கே வந்து உட்கார வந்து பார்க்குறான், கோட்டையில் வந்து உட்காரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். இது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே அந்த முயற்சி எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை செய்யலை. ஜெயலலிதா அவர்களுடைய வீடு வரைக்கும் போயிட்டான். அந்த அம்மாக்கிட்ட வந்து ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லியிருக்கான். அது 1 2 பளிச்சு இருக்குது. உடனே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏதோ சில ஒரு சில சன்மானங்கள் செய்திருக்கலாம். அதை தாண்டி இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வாயை வச்சு ஏதோ வந்து பல பேர்கிட்ட பிழைச்சிருக்கலாம், ஏதோ கோடிக்கணக்கில் ஏதோ அடிச்சிருக்கான், அதெல்லாம் தகவலாக இருக்குது. ஆனால் இவனே போய் புகாரும் கொடுத்துருக்குறான். என்னை வந்து அவர் ராவணன் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி போய் வெளியில் போய் பயந்து போய் புகார் கொடுறான். அப்படிப்பட்ட நபர் வந்து சில காலமாக நான் வந்து விஜய் அவர்களை நான் வந்து இந்த இடத்துல நான் கேட்டேன்னா சில காலமாக தான் இவன் வந்து மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருந்தான். விஜய் அவர்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்ன்றத ஒரு வெகு சில நாட்கள் தான், ரொம்ப நாளில் ஒரு 2-3 மாதமாக தான். அப்போது எப்படி வந்து இதை வந்து விஜய் வந்து இதை விஷயத்தில் வந்து ஏமாந்தார்ன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்க தான் செய்து. இனிமேலாவது விஜய் அவர்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இது போன்ற நபர்கள் வந்து அரசு பதவி பெறக்கூடிய நபர்கள் வந்து குறைஞ்சபட்சம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கேளுங்க, இவங்க வந்து எப்படி, இவருடைய பின்னணி என்ன, இவர் யார் என்ன எல்லாத்தையும் கேளுங்க. ஏற்கனவே உங்கள் டிவிக்கு அரசுக்கு ஒரு பெருமை இருக்குது. என்னென்னா 47 பேர் கிரிமினல் வழக்கில் வந்து சிக்கியிருக்கிறாங்க. 47 வந்து இருக்கிற எம்எல்ஏக்களில் 47 எம்எல்ஏக்கள் மீது வந்து கிரிமினல் வழக்கு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது கூடுதலாக இது எல்லாருக்கும் சகஜம் தானே, ஏன் அவங்க கட்சியில் இல்லையா, எல்லாமே இருக்க தான் செய்யுது, எல்லா கட்சியிலையும் இந்த இருக்க தான் செய்யுது. இதில் எண்ணிக்கையில் வந்து பெரிய புரட்சியாக இருக்குது. 47 பேர் வந்து கிரிமினல் வழக்கில் வந்து சிக்கியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இவன் விமனேஸ்வர், இவன் பல நாள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போய்னா என்ன நடந்திருக்கும் அதிகாரிகள் மத்தியில் முழுக்க வந்து முதலமைச்சரை தவறாக வந்து வழிநடத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க செய்யுது. அதனால் ரொம்ப மரியாதையுடனே இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆதாரங்களையும் மக்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த அரசு முதல் உத்தரவு வந்து முட்டு சந்தில் நின்று காலாவதி ஆகிடுச்சுன்றதே நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இனி வரும் காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக முதலமைச்சர் இருக்கணும். அமைச்சர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற புரோக்கர்கள், இடைத்தரகர்கள், இது மாதிரியான இந்த என்ன சொல்லுங்க ஒரு அண்டர்வேர்ல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராண்டை மாற்றிக்கிட்டு, பேரை மாற்றிக்கிட்டு, முடியை மாற்றிக்கிட்டு, விபூதியை வச்சுக்கிட்டு, மீசையை எடுத்துகிட்டு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை மீசையை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வந்து தாடி மாதிரி வச்சுக்கிட்டு இன்னும் பல விதத்தில் வருவானுங்க. ஆனால் பின்னணி என்னன்றதை பாருங்கள். அதை பார்த்து எச்சரிக்கையாக வந்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.